ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தனுசு ராசிக்கும் மேச ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி. அவர் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டுல ஒரு வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இது வரைக்கும் வக்ரத்துல இருந்தார். வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது இந்த 12 ராசிகள்லையுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்ப இது வரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மார்கழி மாசம் 15ஆம் தேதி 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:07 பாத்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார். அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அவருடைய பார்வைங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1, 5, 9. அப்ப இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரகங்களினுடைய நிலை, அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு லக்கணம் பூராட நட்சத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா தனுசுலயே பூராடம் 1ஆம் பாதத்துல விழுகுது. சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா எந்த ராசிலனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல ராசியில வருது. செவ்வாய் தனுசுல வருது மூல நட்சத்திரத்துல. புதன் பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு. குரு பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல அஸ்வினி 4ஆம் பாதத்துல நிற்கிறாரு. சுக்கிரன் விருச்சகத்துல செவ்வாயுடைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில ராகுடைய சாரத்துல சதய நட்சத்திரத்துல அவர் பயணம் செய்கிறாரு. ராகு இப்பதான் அவர் பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் பயணம் செய்கிறாரு. கேது பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல அவர் பயணம் செய்கிறாரு. இப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த 12 ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம். கௌரவ தோற்றம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தனக்குன்னு ஒரு கௌரவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தன்மானம் அப்படின்னு தேடிக்கக்கூடிய ஒரு நபர்கள்ல முதல் நபர்னு பாத்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசியினுடைய சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கும்ப கலசம். அது எங்க இருக்கும் அப்படின்னா கோயிலினுடைய உச்சியில கோபுரத்துல இருக்கும். அப்ப அதுக்கு என்ன ஒரு மதிப்போ அதுக்கு நிகரான ஒரு நிலையை தேடக்கூடிய ஒரு நபர்கள்ல இந்த கும்பராசி அன்பர்கள் முதலிடம். அவருடைய ராசிநாதன் சனி பகவான். அவரு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடு நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அந்த கும்பராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த குருவானவர் உங்களுக்கு 2க்கும் 11க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடமான சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துல இருந்து இவ்வளவு நாள் பாத்தீங்க அப்படின்னா ராகுடைய பிடிக்கல இருந்தார்.
அந்த காலகட்டங்கள் எல்லாமே மாறி இன்னைக்கு குரு பகவான் வக்ரத்துல இருந்தாரு. இந்த வக்ரகதி காலங்களும் மாறி வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால திருமண விஷயங்கள் கைகூடும். அது இல்லாம காதல் திருமணங்கள் கைகூடும். 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் கைகூடும். அதையும் தாண்டி குலதெய்வ வழிபாடுகள் எல்லாமே அதுக்கு கிடைக்கும். அதைத்தான் நம்ம சொல்றோம், குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணமே அதுதான் குரு பார்வை அப்படிங்கிறது. அப்போ உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை 7ஆம் இடத்தை அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல போயிருக்காரு. அந்த 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. திருமணமாகி ஒரு சில கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சறாக ஒரு சிலர், அவங்களுடைய மனநிலை மன உளைச்சல் இருக்கும். அவங்களுக்கு 2ஆம் திருமணம் மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரம். அது இல்லாம 5ஆம் பார்வை அப்படிங்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தமா படிப்பு சம்பந்தமா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கும். பெரிய இருக்கக்கூடிய படிப்புல வந்து பெரிய லெவல்ல படிக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாரா இருந்தாலுமே அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரியரு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு கைகூடிய ஒரு அரியர்லாம் தாண்டி ஒரு படிப்புங்கிற ஒரு விஷயத்துல முன்னோக்கி நகர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். அது குருவினுடைய பார்வையில உண்டு. அடுத்து வந்து பாருங்க, உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை 7ஆம் பார்வையா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பார்க்கிறார். உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து பார்க்கறதுனால 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் அப்பாவினுடைய உடல் நிலைகள், அப்பாவை விட்டு பிரிஞ்சிருந்த குழந்தைகள் இதெல்லாமே வந்து ஒண்ணு கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி அதே மாதிரி பிரிவுகள் இருந்திருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணு கூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு 9ஆம் பார்வை அப்படிங்கிறனால அப்பா வழி சொத்துக்கள் மூலமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அப்பா வழி சொத்துக்கள், பணங்கள், பெரும் பணம் கிடைக்கிறது, பேங்க்ல லோன் கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கை கொடுக்குது அப்படின்னா ஒரு பணம் கொடுத்துக்கள் வாங்கல்ல வந்து இந்த பணம் வந்து நமக்கு வராது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பணத்தை வந்து தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா கூட அமையும். பாக்கியஸ்தானத்தை வந்து 7ஆம் பார்வை டைரக்ட் பார்வை அப்படிங்கிறதுனால ஒரு சில உழைப்பில்லாத வருமானம் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக இந்த 9ஆம் பார்வையினுடைய அதிபே வந்து பாத்தீங்க அப்படின்னா உழைப்பில்லாத வருமானம் தான். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதுனால அப்பாவினுடைய சொத்துக்கள் அதிகமா இருக்கும். அப்பா சம்பாரிச்சு வச்ச சொத்துக்கள் இருக்கும், அதை வந்து அவங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் 9ஆம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்கிறாரு. அப்போ அது எந்த வகையிலையுமே 11 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமிப்பு, பணம், இளைய தாரம், இந்த மாதிரி இடமெல்லாம் 11 அப்படிங்கிறதுக்கு 11ஆம் இடம். அப்ப இந்த 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப இந்த விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகூடும். கண்டிப்பாக கைகூடி நல்லதே நடக்கும். ஒரு கிரகம் வந்து வக்ரம் பெறுது அப்படின்னா சூரியனுடைய ஒளி படாம முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்றதான் வக்ரம். இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி சூரியனுடைய ஒளி பட்டு இப்ப முன்னோக்கி நகர போறாரு. அப்போ ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்றதுக்கும் முன்னோக்கி நகர்றதுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இருக்கும்? அப்ப இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் அனைத்துமே மிகவும் அருமையா இருக்கும். நல்லது கைகூடும். எந்த வகையிலும் குறைபாடுகள் வரவே வராது. உங்களுடைய இந்த சனி, உங்களுடைய ராசிநாதன் கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் இன்னைக்கு வந்து ஜென்ம சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சனியினுடைய தாக்கத்துல
விரயச்சனி காலங்களில் சனியினுடைய தாக்கம் 50%, ஜென்மச்சனி நடக்குது அப்படின்னா 100%, பாத சனி அப்படிங்கிறது 25%. இந்த சனியினுடைய தாக்கத்துல கிட்டத்தட்ட இந்த குரு பகவான் வக்ரமா இருந்த காலங்கள்லையும் தன்னைத்தானே யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்ச ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சனியினுடைய வேலை அந்த மாதிரி இருந்திருக்கும். படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி முன்னேறி வரக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம்னு கூட இதை சொல்லலாம். அப்படி ஒரு நேர காலகட்டம் அமைஞ்சிருச்சு இதுல. அப்ப இந்த குரு பகவான் வந்து முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கைகூடும். முயற்சிகள் திருவினையாக்கும். இது நடந்தே தீரும். இந்த குரு பகவான் பார்ப்பதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரங்கள் எல்லா ராசிக்குமே உண்டு. இந்த ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியை பொறுத்த அளவுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு. 3 நட்சத்திரத்திலையும் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள்லையுமே வந்து அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து சனி பகவான் ராசிநாதன். உங்களுக்கு 3க்கும் 10க்கும் உள்ள அதிபதி தான் செவ்வாய் பகவான். அவர் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல வந்து வக்ரத்துல இருக்கார், அஸ்தமனத்துல இருக்கார். உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து வக்ரத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இது நாள் வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரிசல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாயிருக்கும். அந்த வாய்ப்புகள் எல்லாமே படிப்படியா மாறி ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பான ஒரு விஷயம் வருது அப்படின்னா, ஒரு நல்ல காலங்கள் வருது அப்படின்னா இது இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி 2024 பிறக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவான காலம்னு தான் சொல்லணும். பொன்னான காலம்னு சொல்றோம்ல, அந்த பொன்னான காலம். பொன்னன் அப்படிங்கிறது வந்து பொன்னன், தங்க நகைக்கு சொந்தக்காரர், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் குரு பகவான். அந்த குரு பகவானாகப்பட்டவர் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுதுதான் கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரி, இந்த கும்ப ராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சதய நட்சத்திரம். இந்த சதயம் அப்படிங்கிறது ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இவ்வளவு நாள் இருந்தார். அந்த ஸ்தானம் எல்லாமே மாறி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி இருக்கார். வாக்குஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி அவர் குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடம்னு சொல்றது. இந்த 2ஆம் இடத்து அதிபதி 3ல போய் வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா சகோதர உறவுகள், அண்ணன் தம்பி தங்கச்சி, இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சண்டை சச்சரவுகள் உண்டாகும். அந்த காலகட்டம் எல்லாமே மாறி குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியில ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சு வார்த்தை, ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா போய் டக்குன்னு பேசிடுவாங்க. அந்த டக்குன்னு பேசுறாங்க அப்படின்னா ஒரு வகையான ஈர்ப்பு அவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும். அவங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஈஸியா எல்லாருமே பேசுவாங்க. அப்படி ஒரு தோற்றம், அப்படி ஒரு பாவனையை கொண்டவர்கள் இந்த ராகுடைய நட்சத்திரக்காரர்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்திலேயே இன்னைக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கம் கண்டிப்பா 100% இருக்கு. இந்த சனியினுடைய தாக்கம் 2.5 வருட காலங்கள் ஜென்மச்சனி இருப்பாரு, 2.5 வருஷ காலம் பாத சனி, 2.5 வருஷ காலம் விரயச்சனி அப்படிங்கிறதுல வந்து இன்னமும் வக்ரகதி காலங்கள்லாம் வந்து இதுல வரும்போது காலங்கள் வந்து இந்த 2.5 வருஷம்ங்கிறது கொஞ்சம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதுல உண்டாகும். சரி, அடுத்து வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2க்கும் 11க்குள்ள அதிபதி தான் குரு பகவான். அவர் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து குருவை வந்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால
உங்களுக்கு வந்து இந்த சனியினுடைய தாக்கங்களே இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் தொழிலில் வந்து முன்னேற்றங்கள், ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் வந்து சம்பள உயர்வுகள் கிடைக்கும். அதே வந்து டெம்பரவரியாக ஒரு சிலர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பெர்மனண்ட்டாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிட்டும். அந்த விஷயத்தில் எல்லாமே ஓரளவுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும் இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது. இந்த 12 ராசிக்குமே நம்ம ஒவ்வொரு வகையான பலன் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். அப்படி சொல்லும் பொழுது இந்த பலனாகப்பட்டது எல்லாத்துக்குமே நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம், நினைப்பு இருக்கும். இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவான பலன் தான். இந்த பொது பலன் அப்படிங்கிறது 70% 80% பொருந்தும். இந்த 80% அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து. இந்த விதி ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுதான் விதி ஜாதகம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே ஜாதகத்தினுடைய அமைப்பு இல்லை. தாயினுடைய கர்ப்பத்தில் வந்து என்னைக்கு உருவாகுதோ, ஒரு கரு உருவாகுதோ, அந்த உருவாகக்கூடிய நாளையிலேயே அந்த கிரகத்தினுடைய அடிப்படை வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளோ நாள் இந்த குழந்தை இருந்துச்சு அப்படிங்கிறத கணக்கெடுத்து இருப்பு உழவுங்கிறத நீக்கி எழுதுறத ஜனன ஜாதகம், விதி ஜாதகம்னு சொல்கிறோம். அந்த விதி ஜாதகத்தின் அடிப்படையில் யாராருக்கு நல்லா அமையுது, நல்லா அமையலை அப்படிங்கிறத பொறுத்து தான். ஒரு லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது. லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பலன் அளிக்காது. இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது மொத்தத்தில் இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தர்றதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு. இந்த வாய்ப்புகள் பெருசாக இருந்தாலும் சிறுசாக இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அதை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு உண்டு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.